ஹாய் ஹலோ ஐ எம் டாக்டர் நாராயணசாமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இயர்லி சயின்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் டயபெட்டிஸ், அதாவது ஃப்யூச்சரில் சுகர் அதாவது டயபெட்டிக் வரப்போகுது என்பதை உங்களுக்கு உங்கள் உடம்பை காட்டும் முக்கியமான 5 அறிகுறிகள். இதை நீங்கள் இக்னோர் பண்ணால் நீங்களும் டயபெட்டிக் பேஷண்ட் அதாவது சர்க்கரை நோயாளியாக மாறலாம். அதாவது ஃபஸ்ட்டு அக்கந்தோசிஸ் நைகிரிகஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு வந்து கழுத்து சுற்றியுள்ள பகுதி மற்றும் அண்டராம் பகுதிகளில் வந்து மிகவும் கருமையாக அந்த கருப்பாக திக்காக ஸ்கின் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெல்லி ஃபேட் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஃபேட்டி லிவர் வரவங்களுக்கு 20-30% மக்களுக்கு வந்து டைப் 2 டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்ற சில சயின்டிஃபிக் ரிசர்ச்லையும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒபிஸாக இருந்தாங்கன்னா வெயிட்டை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது மூணாவது பார்த்தோம் அப்படின்னா ஸ்வீட் கிரேவிங்ஸ். எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க தோணும். முக்கியமாக அதிகமாக ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும். மாவுச்சத்துள்ள பொருட்கள் வந்து அதிகமாக சாப்பிடணும்னு தோணும். அப்படி இருக்குது அப்படின்னா அதை இக்னோர் பண்ணக்கூடாது. அப்படி இக்னோர் பண்ணால் நீங்களும் ஃப்யூச்சரில் டயபெட்டிக் நோயாளியாக மாறலாம். நாலாவது பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் மீல் டயர்ட்னஸ். அதாவது சாப்பிட்ட பிறகு டயர்டாக இருக்கும், தூங்கணும் போலவே இருக்கும். கார்பு இன்டேக் அதிகமாக எடுக்கிறதுனால கண்டிப்பாக தூங்கி ஆகணும் அப்படின்றது இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும், டயபெட்டிஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அஞ்சாவது பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின் டேக்ஸ். அதாவது டயபெட்டிக் உள்ள பேஷண்ட்டுக்கு கழுத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் சின்ன சின்ன மறு மாதிரி இருக்கும். இது மோஸ்ட்டாக ஒபீஸ் அண்ட் டயபெட்டிக் பேஷண்ட்டில் காணப்படும். இது முக்கியமாக பார்த்தோன்னா 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இருக்கும். இப்படி இருந்தாலும் டயபெட்டிக் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் தர்ஸ்ட், அடிக்கடி தண்ணி தாக்க எடுக்கிறது, அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் ஆஃப் யூரினேஷன், அடிக்கடி யூரின் போன மாதிரி இருக்கிறது, சடனாக வெயிட் லாஸ் ஆகுது. ஏன்னா புண்ணாகி அது வந்து ஆறாத ரொம்ப நாள் வந்து ஆறாத இருக்குது அப்படின்னா, இப்படிலாம் இருக்குனாலும் நீங்கள் வந்து டயபெட்டிஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்டிங், போஸ்ட் பண்டல், HbA1c டெஸ்ட் இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. டயபெட்டிஸ் இருக்குன்னா உங்கள் நியர்பையில் இருக்கிற டயபெட்டாலஜிஸ்ட்டை வந்து பார்த்து அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது.